रणिकमलनामं शशिनिकरङ्गफलेवनिमन्नां केशवाकृत सुकररूपा जय जगदीश हरे जय जगदीश हरे ஜெயதேவனோட இது வராக அவதாரத்தை பற்றி அவர் சொல்றார். எப்படி விழாவிலேயில் உள்ள சந்திரன்ல கணக்கமோ அது மாதிரி வராக அவதாரத்துல சுவாமி அந்த தித்தி பற்கள் வளவளையே இருக்க பற்கள்ல அந்த பூமாதேவி எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே ஆண்டாள் நாச்சியார் சொல்றான், பாசி தூர்த்து கிடந்த கார்முகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மாணவிதா பற்றியாம். அது ஆண்டாள் நாச்சியாரோட அர்த்தம். ஏன்னா இரண்யாட்சர் பிரசாதத்தை கொண்டு போய் சொல்றாள் உமாதேவி. யாரும் பார்க்கறதுக்கு இல்லை, ஏன்னா இரண்யாட்சன் எதிர்க்க ஆளுமை. அவள் பாசி பிடிச்சு போயாச்சாம் உமாதேவி. அப்படி இருக்கிற அந்த உமாதேவியை சுவாமி உத்தாரணம் வராக அவதாரம் காரண சூக்கராயத்தேனா உமாதேவியை உத்தாரணம் பண்றதுக்கு வேண்டியுள்ள ரூபமாக வராக அவதாரம். அப்படி சுவாமி மகாவராகோ கோவிந்தராய் பெரிய உருவமா அந்த உருவத்தை எடுத்துட்டாக்க பிரசாதம் வரையில் போய் உமாதேவிய பழைய ஜலத்திலேக்கு உத்தாரணம் பண்ணிட்டு வர. அப்படி வரத்தே இந்த உடம்பு அப்படி குறுக்கிக்கிறாராம். அதை பார்க்கறதுக்கு அழகா இருக்கான். அப்போ பிரம்மா பிரஜாபதிகள் மனு சரகாரிகள் எல்லாருமா சேர்ந்து சுவாமியை துதிக்கிறார். துதிக்க தேவை, தொடங்க தேவை. ஜெயந்தி ஜெயந்தி ஜெயம் ஜெயம் இந்த வராகவதாரத்துக்கு ஜெயம் ஜெயம் சொல்லி தொடங்குறார். जितं जितं ते अजितयज्ञभावना तयिं तनुं स्वां परितुन्वते नमः यत्रोमदत्तेषु निजुरध्वराता तस्मै नमः कारणसूकरायते रूपं तवेदं नन्दुष्कृतात्मना दुर्दर्शनं देव यदात्मरात्मकं शब्दांसि यस्य क्वचिभक्ति रोमसो आज्यं ऋषिक्वाङ्घ्रिषुचादुपोत्रं श्रीदुण्डासीत् श्रीवगीशनाशयो इडोदरे चमसागा कर्णरन्ध्रे राचित्रमासे ग्रसने ग्रहास्तुते शर्वनन्दे भगवन् अग्निहोत्रं दीक्षाण जन्मो वचनशिरोदरं त्वं प्रायणीयोदयनि उदयनीय संश्रय जीवा प्रवाक्यस्तवशेषकं प्रलोको सत्यावसत्यं चिरयो समोदिते सोमस्तु रेतक स्वर्णायवस्थितिः संस्था विवेका सर्वदेव दातवक शस्त्राणि सर्वाणि शरीर संधिः तं सर्वयज्ञ प्रदरिष्ट बन्धनः नमो नमस्ते अखिल मंत्र देवता द्रव्याय सर्वक्रदवे प्रियात्मने वैराग्य भक्त्यात्मयानुभवश्च ज्ञानाय विद्या गुरवे नमो नमः विद्या गुरवे ज्ञानाय विद्या गुरवे नमो नमः சொல்லி ஸ்துதி. இதில் வராக அவதாரத்தை யஜ்ஞ வராக ரூபமாவாக்கம் சொல்றதை சுதியில சொல்றதைவே சொல்றான். ஞானிகளோ புண்ணியம் பண்ணினாலோ தான் அவங்களோட ரூபத்தை புரிஞ்சுக்க முடியும், இல்லாட்டி அவங்க ரூபத்தை புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி முதல்ல ஜெயம் ஜெயம் சொல்லிட்டு தொடங்குறா. இதுல எல்லாமே உங்களோட சரீரமே யஜ்ஞ ரூபமாக்கம் சொல்லி முதல்ல தோல், சுவாமியோட தோல் தான் சந்தஸ்துகள். அக்னி கோத்திரம்ங்கிறது சுவாமியோட 4 கால்கள் தான் சாதுர் கோத்திரம். 4 வித்துக்கள் சொல்ற மந்திரங்கள் தான் சாதுர் கோத்திரம் சொல்றது. சுவாமியோட ரோமங்கள் தான் கர்ப்பைகள். சுவாமியோட கண்ணுல தான் நெய். ஸ்ரீத் சிவங்கிறது முகம். ஸ்ரீத் சிவங்கிறது கரண்டி ஸ்பூனாக்கம். அது சுவாமியோட முகம், இல்லாட்டி நாசிகை சொல்லலாம். சுவாமியோட வயிறு இடாங்கிற அரிசி வைக்கிற பாத்திரம்.
சோமரசம் வைக்கிறது சமைச்சாக்கிற பாத்திரம் தான் காதுகள். நீங்க வென்று சாப்பிட்றது தான் அக்னிகோத்திரம். உங்களோட தண்டங்கள் தான் இஷ்டிகள். வீரியம் சோமரசம். யாகவேதி உங்களோட பஞ்ச பிராணம் தான் யாகவேதி. 7 யாகங்கள் 7 தாதுக்கள் தான் நீங்க யாகங்களா இருக்கு. சத்திரம் சொல்றது உங்களோட சந்திர முற்றுக்களா இருக்கு. யஜ்யமாகட்டும் கிருதுவாகட்டும் எல்லாமே பகவானோட சரீரமா இருக்கு. எல்லா வேத மந்திரங்களும் உன்னோட சரீரத்துல தான் இருக்கு. எல்லா தேவர்களும் உன்னோட சரீரத்துல தான் குடியிருக்கு. எங்க கிரியையோ யாகத்துல உபயோகிக்கிற சாதனங்களோ எல்லாமும் நீங்களா இருக்கு. பக்தி விரக்தி மூலம் அடையிற ஞான ரூபியும் நீங்களான். அந்த ஞானத்தை அனுகிரகம் பண்ணக்கூடிய குருவும் நீங்களான்னு சொல்லி நமஸ்காரம் பண்ண. यज्ञो यज्ञ पद्धतिस्वा यज्ञात्मो यज्ञवाहनः यज्ञकृत् यज्ञकृत् यज्ञभुक् यज्ञसाधनः यज्ञान्तकृत् यज्ञभुक्यम् अन्नमन्नाद एव च எல்லாமே யஜ்ஞ ரூபம் சொல்லிட்டு சுவாமி தேவி உத்தாரணம் பண்ணினது எப்படி இருக்குன்னா, எப்படி ஒரு ஆலை ஜலத்திலிருந்து அப்படியே கொடியோட வள்ளியோட கூட ஒரு தாமரை பூ எடுத்துன்னு வருதோ அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. மதன் கஜேந்திர சகத்திர பத்மினி சொல்லிட்டு அப்படி சுவாமியோட ரூபத்தை வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் சுவாமி இப்படி வராக ரூபப்படுத்தும் ஜலத்திலே வந்து உடம்ப புல்கட்டு அந்த ஜலம் மேல வரையும் போய் தெளிக்கிறதாங்க. அது எப்படி இருக்கு சொன்னா, அது எங்களை என்ன பண்றது, விதுவத வேதமயம் நிஜம்பகு ஜனஸ்தவசத்தை நிவாசினோ வயம் ஷடாசிதோத்புத சிவாங்குபிந்துகி விருச்சியமானா விசமேச பாவிதாக எங்களை எல்லாம் பாவனம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களால் இந்த பூமாதேவியை எடுத்துன்னு வந்தேன். அவர்களோட பத்தினியாக்கம். ஏன்னா எல்லா சராச்சரங்களுக்கும் ஜீவிக்கிற இடம் பூமியாக்கம். அதை நீங்க எடுத்து உதாரணம் பண்ணிட்டு வந்தேன். அவளை அதனால உங்க பத்தினி அவதான் இந்த ஜகத்துக்கெல்லாம் மாதா, நீங்க தான் ஜகத்துக்கு பிதா. அப்படிப்பட்ட உங்க 2 பேருக்கும் நமஸ்காரம் சொல்லிட்டு முக்கியத்தை சொல்றார். இந்த லோகத்துக்கு மங்களத்தை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்துதியை முடிக்கிறார். சந்தோ ரோமோ சவிகுஷகனக சக்தி சுரிதம் சதுர்கோதோ ரோம்ரோ ஸ்ரீகபிபதனோ சோதரைடா விதா திக்வாயம் தே பரபுருஷ கன்யேச்ச சமசா விபோ சோமோ வீரியம் வரத கலதேசே உபசதக. இது நாராயணத்துல நாராயண பட்டத்தில் சொல்லுதாக்கும் வராக அவதாரத்தோடு மகாவராகோ கோவிந்தோங்கிற மாதிரி இந்த யக்ஞ வராக மூர்த்திக்கு ஸ்ரீ லட்சுமி வராக மூர்த்திக்கு ஸ்ரீ பூவராக மூர்த்திக்கு ஸ்ரீ ஸ்வேத வராக மூர்த்திக்கு பல்லாண்டு பாடி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்கோடி 100,000 பல்லாண்டு திருத்தோள் மண்மண்ணா ஒரு சேவை செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் என்னோடும் பின்னிட்டு 1000 பல்லாண்டு வழிவாணி வல்லமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வழிவாசோதி வரத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு அடைபோர் முக்கு வழங்கும் அப்பாண்டஜன்யமும் பல்லாண்டு. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபாலா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபாலா